ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாம். எந்த ஒரு சூழ்நிலையில் பாடினார்கள் என்று சொன்னால், அவர்கள் உட்காவல் அறையிலே அடைத்து வைக்கப்பட்டவர்களாய் அவர்கள் கால்களை தொழுவத்தில் மாட்டி வைத்திருந்தார்களாம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையில, ஒரு இடுக்கத்தின் சூழ்நிலையில, ஒரு சிறையிருப்பின் சூழ்நிலையில, எல்லா அவமானத்தின் சூழ்நிலையிலும் அவர்கள் அந்த இரவே தேவனை நோக்கி பாடுறாங்களாம், ஜெபம் பண்றாங்க, துதிக்கிறாங்க. கர்த்தாவே, நீர் செய்ததற்காய் நன்றி என்று சொல்லி பாடி தேவனை துதித்து கொண்டிருந்தார்களாம். அவர்களுடைய வாயில முறுமுறுப்பு இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில சோர்வுகள் இல்லை. இந்த நாளிலும் உங்களுடைய எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போகிறவராய் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரை நோக்கி துதித்து பாடுங்கள். அப்பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது போல உங்களை வாழ்க்கையில் இருக்க சகலவற்றையும் கர்த்தர் அதிர செய்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார். அது மாத்திரமில்லை, கதவுகளெல்லாம் திறந்து உண்டதாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சிறையிருப்பின் கதவுகள் திறக்கப்படும். கர்த்தரை துதிக்க துதிக்க உங்கள் சிறையிருப்பின் கட்டுகள் அறுக்கப்படும். எல்லா கட்டுகளும் கலன்று போயிட்டான். எந்தெந்த காரியத்திலெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துலலாம் சிறைப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை, ஆண்டவரே, என் காரியங்கள் வாய்க்கலையேப்பா, எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் காண முடியலையப்பா, பிள்ளைங்கள் வாழ்க்கையில் தடைகள் காணப்படுகிறது என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எந்த நெருக்கத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போனாலும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி துதித்து பாட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.